ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ துபாயில் தான் இருக்கோம். இப்போ துபாயில் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துபாய் ஃப்ரேம்க்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் போகிற வழி எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே ஃபுல்லாகவே ஹைரைஸ் பில்டிங்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே துபாயில் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன். நைட் டைமும் இங்கே துபாயில் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே டே டைமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம துபாய் ஃப்ரேம்க்கு பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க் பண்ணிட்டு நான் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த வியூ பாயிண்ட் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த துபாய் ஃப்ரேமில். அங்கே போய் நான் துபாய் ஃப்ரேமில் போய் நான் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே துபாய் ஃப்ரேம் தான் இந்த பார்டர்ன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். துபாயில் இந்த ஓல்டு துபாய்க்கும் நியூ துபாய்க்கும் பார்டர் வந்து இந்த துபாய் ஃப்ரேம் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த துபாய் ஃப்ரேம்லேருந்து பார்க்கறதுக்கு இந்த புர்ஜ் கலிஃபா வியூ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே அது பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த புர்ஜ் கலிஃபாக்கு பக்கத்துலேயே நிறையா ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டிக்கெட் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உள்ளார போக போகிறேன். நீங்களே பார்ப்பீங்க அந்த துபாய் ஃப்ரேம் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோல்டு கலரில் அந்த சன்லைட் அடிச்சதுனால செம்மையாக அந்த பெயிண்ட்டு இந்த வியூ எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ துபாய் ஃப்ரேமுக்குள்ளார வந்தோடனே பார்த்தா ஃபுல் க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிக்கெட் கொடுக்கறதுக்கு அந்த டோர் பக்கத்துலேயே செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இங்கே நின்று தான் போகணும். துபாய்னாவே நிறைய இடத்துல வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்கும். புர்ஜ் கலிஃபாலே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் கூட்டமாக இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளார போனோன்னா நான் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இங்கே நின்றுருக்கும் போது அந்த துபாய் ஃப்ரேம் வியூவும் இங்கே சூப்பராக இருந்துச்சு. சரி இங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாமேன்னு நான் நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோ எடுக்க போகிறப்போ தான் நான் பார்த்தேன் மேலே டாப் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் இருக்குது. சரி அங்கே நம்ம கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும்னு நான் போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ துபாய் ஃப்ரேம்க்குள்ளார போகலாம். இப்போ நான் துபாய் ஃப்ரேம்க்கு உள்ளார வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த டாப் ஃப்ளோர் போகிறதுக்காக லிஃப்ட் கிட்ட நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம லிஃப்டில் ஏறி மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே வந்தோடனே டாப் ஃப்ளோருக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ், அது கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் பீப்புள் வந்து அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க, எந்த மாதிரி வீடெலாம் கட்டி வாழ்ந்தாங்க, எப்படி சமைச்சாங்க எல்லாமே இங்கே வந்து அந்த ப்ரொஜெக்டரில் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளார போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா அந்த துபாய் மக்களோட அந்த காலத்து ஒரு பொருட்கள் யூஸ் பண்ண ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண ஃபுட்டு சமைக்கிறதுக்காக அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அதுதானே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளை மாதிரியே அவங்க வந்து வுட்டால் தான் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த டெய்லர் ஷாப்லலாம் டெய்லர் இருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே அங்கே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெய்லர் மிஷினும் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்பைசஸ்ஸு காரம் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கும் அப்போ புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த காலத்துலேயே ஜென்ரல் ட்ரேட்லாம் நடக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெட்டீரியல்ஸும் அங்கே நிறையா இருந்துச்சு. நிறைய மெட்டீரியல்ஸும் அங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரூம்ஸோட டோர்ஸு, அந்த காலத்து டோரு, அதுக்கப்புறமா அந்த காலத்து பில்டிங் எல்லாமே அந்த துபாய் ஃப்ரேம்குள்ளாரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தொட்டு பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க அந்த வியூ எப்படி இருக்குன்னு. இந்த பில்டிங்கை பற்றி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே நான் அந்த வியூ தான் நான் ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த டாப் ஃப்ளோரில் இருந்து அந்த துபாய் சிட்டியை, நியூ சிட்டி, அதுக்கப்புறமா புர்ஜ் கலிஃபா, அந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் டைம் ஒன்று தான் கிடைக்கும். நான் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. அது மட்டும் இல்லாமல் நான் கீழே இருந்து சொன்ன மாதிரியே மேலே கிளாஸ் ஒர்க் இருந்துச்சு. சரி, அங்கே நடந்தால் அங்கே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே நடக்கவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் நடக்கிறேன். அந்த மாதிரி நான் நடந்ததே இல்லை. சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாப் ஃப்ளோரில் தான் ஃபுல்லாகவே நிறைய பிக்கான கிளாஸஸ்லாம் அங்கே வியூ பண்ணுறதுக்காக இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ பெரிய கிளாஸ் எல்லாமே இருக்குது அந்த வியூவை பார்க்குறதுக்கு. அந்த கிளாஸ்லேருந்து அந்த வியூவை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த துபாய் ஃப்ரேமு. அது மட்டும் இல்லாமல் அங்கே டாப் ஃப்ளோர்லேயே நிறைய டீ ஷாப்பு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. சரி, அந்த வியூவை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ லிஃப்ட் வழியாக நம்ம கீழே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிஃப்டே ஃபுல்லாகவே கிளாஸால் மேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லிஃப்ட்டு கீழே போகிறப்போ அந்த வியூ எல்லாமே நீங்களே அது பார்த்துட்டு இருப்பீங்க. எவ்வளோ க்ரீனிஷாக, எவ்வளோ ரோடு எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிச்சு. அந்த போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கேருந்து கிளியராகவே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஹைட்லேருந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே. நீங்களே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த லிஃப்ட்லேருந்து பார்க்குறப்போ நிறையா ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் தூரத்தில் தெரிஞ்சிச்சு. புர்ஜ் கலிஃபாவும் தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேமில் இங்கே நிறையா ஷாப்பிங் மெட்டீரியல்ஸ்லாம் துபாய் ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணி இருக்குது. சரி, அங்கே போய் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ வாங்க நம்ம உள்ளார போய் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஃபுல்லாகவே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருந்துச்சு. சரி, என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்த்தா ஃபுல்லாகவே லைட்டிங் செட்டப்போட மேலெல்லாம் கிளாஸ்லாம் இருந்துச்சு. சரி, உள்ளார போய் பார்த்தா ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு வீடியோ ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாயோட ஃப்யூச்சரை தான் அங்கே காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனும் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. 3Dயில் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நிறையா பாயிண்ட்லாம் அங்கே அவங்களே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வியூ பாயிண்டில் தான் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன கடைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கீழே இருக்கிற ஷாப்புக்கெலாம் நம்ம வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த துபாய் ஃப்ரேமே பிரிண்ட் பண்ண டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் பேண்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்ப்ரே, அதுக்கப்புறமா கீ செயின், மேக்னெட்டு, அந்த மாதிரி நிறையா பொருட்கள் டூரிஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் அங்கே பை பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. காஃபி மக்கு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. சரி, எனக்கு என்ன தேவைப்படுமோ மெமரிக்கு வாங்கிக்கலாமே நான் வாங்கிட்டு இருக்கேன். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் வாங்கி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த வியூலாம் பார்ப்பீங்க. அந்த துபாய் ஃப்ரேமோட வியூ எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த துபாய் ஃப்ரேமோட எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நம்ம துபாய் ஃப்ரேம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம், என்னென்னலாம் அட்வென்ச்சர் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், it will change one day. Thank you friends, bye.